ஹாய் டஜூசிஸ், நான் உங்கள் நிஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக் குக்கான ஒரு ஒன் ஷாட்டா. எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே தீராத கதலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் சாரி, ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்னால தான் என்னால் தீராத காதல் போட முடியலை. ஸோ அந்த ரீசன் நான் சொன்னால் ரொம்ப சில்லித்தனமாக இருக்கும். பட் இப்போ அது வேண்டாம். நான் தீராத காதல் கண்டிப்பாக சீக்கிரமே போடுறேன். இப்போதைக்கு வேம்பயர் காதலன் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ தீராத காதலுக்கு வெயிட் பண்ணுற எல்லாருக்கும் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கண்டிப்பாக நான் சூன் போட்டுருவேன், ஐ வில் ப்ராமிஸ். அண்ட் ரொம்ப பேசாமல் வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம டெக்குக்கான வேம்பயர் காதலன் ஒன் ஷாட் தான். அண்ட் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், டெலிகிராம் லிங்க் நிறைய பேத்துக்கு வரல, ஓப்பன் ஆக மாட்டேங்குது, உள்ளே போக முடியல அப்படிலாம் சொல்கிறீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல. நான் வேணால் இன்னொரு தடவை லிங்க் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நியூ லிங்க்கை எடுத்துகிட்டு வரட்டா? ஆனால் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் டெலிகிராம் லிங்க் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருப்பேன்ல, அது ஒர்க் ஆகாது. ஓகேவா? நீங்கள் உள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருந்தா ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த லிங்க் மூலிமா வந்து பார்த்துட்டு போகிறவங்களாம் இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு லிங்க் வந்து மறுபடியும் இதுவாகிரும். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் லிங்க்கை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் புது லிங்க்காக உங்களுக்கெலாம் போடுறேன். இல்லை எங்களுக்கு இந்த பழைய லிங்க்கே ஓகே தான், இந்த டெலிகிராம்குள்ளே வர முடியாதவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்ல தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். மேபி உள்ளே வர முடியாதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ யாருக்காவது ஏதாவது வழி தெரிஞ்சால் சொல்லுங்கடா, ஓகேவா? ஓகே, வாங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே டே ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிடு, டே போதும்டா, டைம் ஆச்சுடா, யாராவது வந்துட போகிறாங்க. கேமராலாம் இருக்கட்டே, அது எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. சைலண்ட்டாக இருந்தேன்னா 2 minutes ப்ளீஸ், கத்தாத. கத்தாதன்னு சொல்கிறல்லடா. ஜிஜிக்கே தள்ளிப்படா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இது இது லேப், இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படின்ட்டு டேங்க அப்படியே அவனோட பேண்ட் வேர் பண்ணுறான். திரும்பி நம்ம ஜேகேவை பார்க்க, ஜேகேவும் அப்படியே வேர் பண்ணிட்டே நம்ம டேங்க போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வீட்டோட வச்சுக்கணும்ட்டே, எதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து இதமாக பண்ணிக்கிட்டு இருக்க? யாராவது வந்துட்டா இங்கே நம்மளை தாண்டி யார் வரப்போகிறா? யாரும் வரப்போகிறதில்ல, அப்புறம் ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? சும்மா சாக்கு சொல்லாமல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. ப்ராமிஸா? அதெல்லாம் முடியாது போ. டே என்ன நீ இப்படி பண்ணுற? ஒழுங்கா ப்ராமிஸ் பண்ணிட்டு போ. முடியாது. டே ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு ஜேகே, ரொம்ப பேசுன வவால் பிடிச்சி மூஞ்சில் விட்டுருவேன். அதெல்லாம் பண்ணாத, எனக்கு பயம். ஐயோ ரொம்ப தாண்டா, போயிட்டு வேலையை பாரு அப்படின்ட்டு நம்ம டேங்க சொல்ல ஜேகே தான் அப்படியே நின்றுட்டுருக்கோம். டேயோ 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு, இன்னும் நீ போலையா? போ அப்படின்ட்டு ஜேகே திரும்பி நின்றுக்கிறான். ஐயோ, இவனை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. என்னாச்சு அப்படின்ட்டு டே போயிட்டு பேக்கப் பண்ணுறான். ஜேகே லைட்டாக நம்மகிட்ட சிரிப்போட, ஒன்றும் இல்லையே. சரி, எதுக்கு இப்போ கோவம்? கோவமா? நான் ஏன் கோவப்படணும்? நான் உன் மேலே கோவமா இல்லைப்பா. ஓ அப்படியா? நீ கோவமா இல்லை, இதை நான் நம்பணும். எங்க திரும்ப? முடியாது, நான் போய் வேலையை பார்க்க போகிறேன். நீ விடு, நீ போய் உன் வேலையை பாரு. கையை விடுறா. தள்ளு. என்ன பாரு, நிமிந்து என்னோட கண்ணை பாருன்னு சொன்னேன். போ, என்னால் பார்க்க முடியாது. இங்கே பாரு டாடி அப்படின்ட்டு டேங்க அப்படியே ஜேக்கோட சின்ன பிடிச்சி அப்படியே மேலே பார்க்க வைக்கிறான். என்ன ரொம்ப தான் கோவப்படுற? நான் உன் புருஷன் தானே, நான் எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் பண்ணக்கூடாதா? ஜேகே எப்படியே நிமிந்து அவங்களோட ஐஸை தான் பார்த்துட்டே இருக்கான். புருஷன்தான், அதுக்கு என்ன லேப்லையா? யாரா வந்துட்டா என்ன பண்ணுவ? பார்த்துட்டா? ஐயோ
இந்த ரூமுக்குள்ளே நம்மளை தாண்டி யார் வர போகிறா? கேமரா கூட ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிற? எதுவும் ஆகாது, யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ என்னோட ப்ராப்பர்ட்டி. ஸோ உன்னை யாரும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்கறதுக்கு நான் விட மாட்டேன். அப்போ ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறான். அவனுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிளாஸ் கண்டெய்னர் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நிறைய பேட்ஸ் இருக்கு, பறந்துட்டே இருக்கு. நம்ம ஜேகே அப்படியே திரும்பி பார்த்துட்டு டேங்க பார்த்து முறைக்கிறான். ஸோ டேங் தான், ஹே மக்கு, அதை நீ தான் திறந்து விட்ட. வலிக்குதுண்ணா, பொறுத்துக்கணும். இப்படி கண்டப்பட்ட நமக்குண்ணா அப்படிதான். ஏ நான் தெரியாம தான் அமுக்குனேன். அந்த ஸ்க்ரீன் திறக்கணும்னு கனவா கண்டேன். உனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு எல்லாத்துலேயும் கை வச்சு அமுக்கிட்டு இருக்கிற? நான் எங்கடா அனுப்புனேன்? நீ பண்ண பாடுக்கு தான் தெரியாமல் அமுக்கிட்டேன். தெரிஞ்சிருந்தா ஐயோ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அது ஓப்பன் ஆனப்போம். இங்கே பாருடா, நம்ம பேட்ஸ் வச்சு தான் ரிசர்ச்சே பண்ணுறோம். நீ அதை பார்த்தே பயந்தா எப்படி? பயமா? ஐயோ எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்துச்சு. நீ வேற, அதுவும் யாரையும் பார்க்க விட மாட்டியா நீ? அதை எப்படி பார்த்துருக்கோன்னு யோசிச்சு பாரு. நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. பேட்ஸ் பார்த்துருக்குமா? ஓகே, இதுக்கப்புறம் நல்ல திண்டுகள் பூட்டா வாங்கி பூட்டிடுறேன். யாரும் பார்க்காத மாதிரி, அந்த பேட்ஸ் கூட பார்க்காத அப்படின்ட்டு அவங்களோட ஐப்ரோஸை அப் பண்ணி காட்ட. இங்கே நம்ம ஜேகே தான், போடா லூஸு, என்ன ரொம்ப கிளவர்னுவா இப்போ லூசுன்ட்டு போகிற? இந்த விஷயத்தில் நீ லூஸு தான்டா, லூஸு அப்படின்ட்டு நம்ம ஜேகே பாட்டுக்கு அங்கேருந்து நடந்து போகிறான். ஸோ நம்ம டேக்குக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்ம அவன் ஜங்குக்கும் சயின்டிஸ்ட் அண்ட் மேரிடும் கூட. 2 பேரும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான், அப்பப்போ சேர்ந்துப்பாங்க, அப்பப்போ மோதிப்பாங்க. டேக்கு பேட்ஸை வேம்பேரா மாத்தணும்னு ஆசை. ஆனால் ஜேகேக்கு அந்த பேட்ஸை பார்த்தாலே என்னமோ ஏதோ, அதை பார்த்தாலே ஒரே அள்ளு விட்டுரும். அவனோட ஆசைக்காக தான் அவன் கூடயே அந்த ரிசர்ச்சில் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஜேகேக்கு பேட்ஸ்னா ரொம்ப பயம். அது டேக்குமே நல்லா தெரியும். அதனால பேட்ஸ் கிட்டே நம்ம ஜேகே விட மாட்டான். அந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அவனை எடுத்து பண்ணிப்பான். ஜேகே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலை மட்டும்தான் பண்ணுவான். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள மறுபடியும் போயிடலாம். தான் வழக்கம் போல் ஒரு பேட்டோட ரெக்கை அப்படியே 2 பக்கம் பிடிச்சி வச்சு அது பாடியை கிழிச்சு ஒரு மாதிரி உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஜேகே தான் மூஞ்சில் ஒரு மாஸ்கை போட்டிருக்கான், 10 அடி தள்ளி நிற்கிறான். ஸோ அப்போ நம்ம தான், டேய் அதை எடுத்துக்கூட இந்தா அப்படின்ட்டு ஜேகே அவன் கையில் சிசர் மாதிரி ஒரு ஐட்டத்தை எடுத்து கொடுக்குறான். தான் அங்கே உள்ள இருக்கிற பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மாதிரி கிளறிக்கிட்டு இருக்கிறான். ஜங்குக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, கொமட்டுற மாதிரி இருக்கு. ஐயோ இவன் வேற எப்போ பார்த்தாலும் அறுத்துக்கிட்டு அப்புறம் வெட்டி போட்டுக்கிட்டுன்னு, கடவுளே இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, என்னை காப்பாத்துப்பா அப்படின்ற மாதிரி. இங்கே ஜேகே அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான். நம்ம தான் அப்படியே ஒரு மாதிரி அவன் கண்ணில் ஏதோ கிளாஸ்லாம் போட்டிருக்கான். ஜேகே சொல்லுடா என்ன? ஏன்டா கோவப்படுற? இந்த பேட்ஸில் இருக்கிற பாடி பார்ட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. டிஃப்ரெண்ட்டானோ இங்கே வா, இதை போட்டுப்பார். நான் வரமாட்டேன், அது தள்ளி இருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கொமட்டுது, பக்கத்துலலாம் வந்து பார்க்கணுமா? டேய் நீ ஃப்ராகு ராட்டுன்னு எதையுமே வச்சு பண்ணதே இல்லையா? அந்த மாதிரி தானே பேட்டும், அப்புறம் என்ன உனக்கு? வா. ஐயோ அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் தெரில. இதை பார்த்தாலே என்னமோ அப்படியே அந்த பேட்டோட ஃபேஸை பார்க்குறான். அது லிட்டரலி பார்க்க ஒரு ஹியூமனோட ஃபேஸ் மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். ஜேகேக்கு அதை பார்த்தோன்னா மறுபடியும் பயம் வருது. நீயே பாருடா, என்னாலாம் முடியாது. ஐயோ இங்கே வந்து பாரு, அது பாடியில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை பாரு, நம்ம மருந்தோட வேலை தான் அது. அதான் உனக்கு தெரிஞ்சிச்சுல, போதும் போதும், நானும் எதையும் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எதையுமே பார்க்க மாட்டேங்கிறான். டக்குன்னு அந்த கிளாஸ் கண்டெய்னர்ல இருந்து ஒரு பேட்டை மட்டும் எடுத்துட்டு வரான்.
நம்ம டேங் பாத்துக்கு அதை கையில் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறான். அந்த பேட் ஒரு மாதிரி இது பண்ண அதை பிடிச்சி ஒரு இடத்துல லாக் பண்ணி வைக்கிறான். ஸோ அந்த பேட்டை அப்படியே நம்ம ஜேகே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா உயிரோட இருக்கிற பேட்டை கிழிக்க போறியா? பாவம்டா, அதுக்கு வலிக்கும், அதுக்கு நீ கொண்டுட்டு கூட பண்ணிடு, இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஜேகே தான் டே கையை பிடிச்சிட்டான். இங்கே நம்ம டே தான் அப்படியே சிரிச்சிட்டே, டே அது மேலே என்ன டெஸ்ட்டே பண்ணல, அதுக்குள்ளே என்ன நடக்க போகுது? அதெல்லாம் நான் ஒன்றும் கொல்ல மாட்டேன், டெஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். நேற்று கொடுத்த இன்ஜெக்ஷனுக்கு அந்த பேட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தேன், நல்லாவே ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் கொடுக்குற சொல்யூஷனில் இந்த பேட்க்கு என்ன நடக்குதோ இதுதான் ரிசல்ட்டாக இருக்கும். இது ரிசல்ட்டா? என்னடா சொல்கிற? ஆமாம், அந்த பேட் வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்ற பேட்ஸ், ஆனால் அதோட உடம்புலையே அவ்வளோ சேஞ்சஸ் இருந்துச்சு. பட் இது இரு என்ன சொல்கிற? பேட்ஸு ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிடுமா? என்ன உனக்கு தெரியாதா? பேட்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. அண்ட் இவன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, அங்கே இருக்கானே அவன் அவன் இன்செக்ட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பான். இந்த இவன் தான் த ஆக்சுவல் வேம்பயர். என்னடா பயமுடுத்துற? ரத்தம் குடிக்கிறோண்டா, ரத்தம் குடித்து உயிர் வாழ்கிற பேட்ஸ். ரத்தத்தை குடித்து உயிர் வாழுமா அப்படின்ட்டு ஜேகே அவனோட கழுத்து ரெண்டுத்துலேயும் கையை வச்சுக்கிறான். இங்கே பாருட்டே, நீ என்ன ரொம்ப பயமுடுத்துற. சும்மாவே எனக்கு பேட்ஸ்னால் பயம், இதில் நீ வேற. இங்கே பாருடா, இவ்வளோ இயர்ஸோட ரிசர்ச். இவ்வளோ இயர்ஸா? டே 2 இயர்ஸ் தாண்டா ஆகுது. ஏதோ ஒன்று ஆகுதுல்ல இயர்ஸ் கணக்கா. 2 இயர்ஸோட ரிசர்ச். இவனுக்கு இப்போ இந்த இன்ஜெக்ஷனை நான் போடுறதுனால என்னோட ரிசர்ச் கம்ப்ளீட்டடா இல்லை ஃபெயிலியரான தெரிஞ்சிடும். ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஏன் ஆஸ் அ சயின்டிஸ்டா இந்த மாதிரிலாம் நீ பேசவே கூடாது. நம்ம ரிசர்ச் எப்பயுமே சக்ஸஸ் ஆகணும், அது மட்டும்தான் மண்டையில் ஆகணும், புரியுதா? அப்படின்ட்டு அந்த ஊசியை அப்படியே அந்த பேட்க்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டே அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஜேகேக்கு தான் ஒரு மாதிரி அள்ளு விடுது. அந்த பேட் அந்த ஊசி போட்ட உடனே அதோட ரெக்கையெல்லாம் வந்துட்டு அடிக்க ட்ரை பண்ணுது, அவனை க்ளோஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுது. பட் யாங் வந்துட்டு அந்த ரெக்கை அண்ட் பாடியிலெல்லாம் வந்துட்டு லாக் போட்டிருக்கு. அதை அப்படியே படப்படப்படன்னு அடிச்சிட்டு இருக்க ஜேகே வந்துட்டேவும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே தாண்டா, டே என்ன நீ இப்படி துடிக்க விடுற? ஷோ ஜேகே, இட்ஸ் நார்மல். மருந்து உள்ளே போச்சுன்னா அது உடம்புல கொஞ்சமாக சைடு எஃபெக்ட் ஆக தானே செய்யும். சைடு எஃபெக்டா? டேய் என்னடா கொடுமைக்கார சயின்டிஸ்ட் மாதிரி பண்ணுற? ஓ மை காட், அந்த சைடு எஃபெக்ட் தப்பாக தான் இருக்கணும்னு இல்லைல்ல. இப்போ நம்ம போட்ட இன்ஜெக்டால் அவன் பாடியில் சில சேஞ்சஸ் நடக்க தான் செய்யும். நமக்கும் அதுதான் வேணும், மறந்துட்டியா அப்படின்னு மட்டும் அங்கே சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நம்ம ஜேகேயோட இடுப்பை கிள்ளிட்டு போகிறான். டேய் போடா லூஸு. உன் மேலே மட்டும்தான்டா. சரி வா, லஞ்சுக்கு டைம் ஆச்சா, இங்கேயே எவ்வளோ நான் நின்றுட்டுருக்க போகிறேன். அதுக்குள்ளே லஞ்ச் வந்துருச்சா? அந்த பேட்டை விட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா அப்படி தான் இருக்கும். வா டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு ஜேகே வெளுத்துட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி அந்த பேட்டை பார்த்துட்டே போயிட்டுருக்கான். இப்போது நம்ம ஜேகே தான் அந்த பேட்க்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம டேங் அப்படியே அவனை பேக்கப் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கான். ஏய் நிறுத்த, என்ன நீ சும்மா விட்ட இதையே பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்னடா பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலை, நான் ஜஸ்ட் ஒன்றை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ இவன் ஒருத்த ரொமான்ஸுன்ற பேரை சாவடிக்கிறான். டேய் விட்டு தொலைடா. விடணுமா? எதுக்குடா? இப்போ தானே ஸ்டார்ட் பண்ண. நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் விடுவியா? பேசாமல் விடு, கையிடு அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு அவன் கையை உதறிட்டு அவன் பாட்டுக்கு நிற்கிறான். ஆனால் டே சும்மாவே இல்லை, மறுபடியும் வந்து பின்னாடியிலேருந்து நம்ம ஜேகேவை கட்டி பிடிச்சிக்கிறான். நம்ம ஜேகே இது திருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பேட்டை பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான்.
நம்ம டே தான். டேய், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அதை பார்த்து பயம் பயன்னுட்டு இடி ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்க. எனக்கே ஜெலஸ் ஆகுது. எதுக்குடா அப்படி பார்க்குற? ஆ, அங்கே பாரு. ம், என்ன என்னாச்சு? ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஆமாம், அங்கே பாரு. அந்த பேட்க்கு 2 பெரிய பல் இருக்கு. அது வேம்பேருக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி 2 பக்கம் சைட்லேயும் 2 பல். ஆனால் அந்த பேட்ஸோட மேல் பல் பாரு. ம், அப்படி மட்டும் அங்கே பார்க்குறான். ஆமாம் இருக்கு. அதுக்கு என்ன? குட்டியாக முயல் பல் மாதிரியே இருக்குட்டே. அப்போ எனக்கு இருக்கிறதுல வந்து பேட்ஸ் பல்லா? ஷோ, அழகு குட்டி. ம், உனக்கு இது பிடிக்காதுன்ற, அப்புறம் அது கூட போய் உன்னை கம்பேர் பண்ணுற. உன்னை என்ன பண்ணுறதோ. ஸோ அப்படிலாம் இல்லை. அந்த பேட்ஸ்க்கு மெயினான பல்லே அந்த 2 கூர்மையான பற்கள் மட்டும்தான். அதுதான் ஈஸியாக ரத்தம் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆ, சும்மா சும்மா அதையே சொல்லாதடா, பயமாக இருக்குல்ல. ம், இதுக்கெல்லாம் பயப்படலாமா? அப்படியே அதுவும் மேலே வந்து அப்படியே உன் கழுத்தை பிடிச்ச. டே வலிக்குது, வலிக்குது. டே லைட்டாக கடிச்சிக்கிறேன்டா. நீ என்ன வேம்பேரா? தள்ளி போடா, கடிக்கிறானா லூசு பைய. வலிக்குது வலிக்குது வலிக்குது. வலிக்குது, தலையேறா. கடிச்சிட்டான் பைத்தியக்காரன் கடிச்சிட்டான் அப்படின்ட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே கழுத்தை தடவிட்டே போயிட்டு அங்கே இருக்கிற மிரர் முன்னாடி நிற்கிறான். ஷோ, வேம்பேர் கடிச்சா கூட இவ்வளோ சிவப்பாக்காது போல், இவன் கடிச்சு இப்படி ஆக்கிட்டான் அப்படின்ட்டு அப்படியே தடவி பார்க்குறான். நம்ம டே தான். டேய், தேக்க இன்னும் சிவப்பாக தான் மாறும். அதெல்லாம் லவ் பைட்ஸு. வேம்பேர் பைட் தான் வாங்கிப்பியா? லவ் பைட்ஸ் வாங்கிக்க மாட்டியா என்ன? ம், வாயை மூடுடா. அப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு, ஆனால் எதுவுமே சொல்லலை. டேங் மேலே கோமா இருக்கிற மாதிரி வந்து அவன் பக்கத்தில் நிற்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜேகே தான் நின்று நம்ம டே சொல்ல நோட் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த பேட்டோட பாடியில் என்னென்ன டிஃப்ரெண்ட் நடக்குதுன்ட்டு டே பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜேகே தான் அதை அப்படியே வந்துட்டு ஒரு நோட் பேடில் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங் தான் அப்படியே ஜேகேயோட கழுத்துக்கிட்ட கையை எடுத்துகிட்டு போகிறான். ஏய், என்ன நீ சும்மா இன்னைக்கு இது எத்தனை வாட்டி பண்ணுற தெரியுமா? ஷோ, டேய் செவந்த போய் கிடக்குடா, ரொம்ப வலிக்குதா? அவ்வளோ ஆஷாவை கடிச்சிட்டேன். கடிச்சிட்டு பேச்சு பாரு அப்படின்ட்டு நோட் பேடை வச்சு நம்ம டேங் முதுகுலேயே அடிக்கிறான். அட பாவி, இதுக்கே எந்த வரி அடிக்கிற? ஒரு நாள் என் கண்டுபிடிப்பு சக்ஸஸ் ஆகும். அந்த பேட்டை என்னை கடிக்க வச்சு நான் வேம்பயராவேன். வந்து உன் கழுத்தில் இருக்கிற ரத்தத்தை மொத்தமாக குடிச்சு எடுப்பேன். எப்படி பேசுகிறான் பார், பொறுக்கி லூசு பையன் அப்படின்ட்டு ஜேகே தான் அந்த நோட் பேட் வச்சு டேவை அடிச்சுட்டே சுற்றிக்கிட்டு இருக்கான். டேங் டக்குன்னு ஜேகேயோட கையை பிடிச்சி இழுத்து அப்படி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான். ஷோ, என் செல்லத்தோட கழுத்தில் எவ்வளோ பெரிய மார்க்கை கொடுத்துட்டேன். போதும் போ, கடிச்சு வைக்கிறதையும் வச்சுட்டு மார்க்கை கொடுத்துட்டேன்னு பேச்ச பாரு. சரி, இங்கே ஏறு, நான் போயிட்டு உனக்கு ஐஸ் கியூப்ஸ் எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்று வேணாம், போ, அதுவே சரியாகிறோம். ரத்தம் கட்டுச்சுன்னா அப்புறம் சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். வெளியே யாராவது பார்த்தா என் புருஷனை தப்பாக நினைப்பாங்கல்ல. கடிச்சது நீ தானடா. பட் பேட் கடிச்சு நீ வேம்பேராட்ட நினச்சிட்டாங்கன்னா சரி இரு, இங்கே பத்திரமா உட்காரு. இங்கேயா? இந்த பேட் கிட்டயா? மாட்டேன். டேய், லாக் பண்ணி தாண்டா இருக்கு. அண்ட் இங்கே பாரு ஜேகே, இது வந்துட்டு அதோட சலைவா. அது ஏன்டா எடுத்து வச்சிருக்க? ஷோ, சும்மா எல்லாத்துக்கும் மூஞ்ச காட்டாதுடா, ஜஸ்ட் சலைவா தான். அண்ட் இங்கே அதோட பிளட்டோட சாம்பிள்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த பாக்ஸில் அடிக்கிற, சரியா? எதுக்கிட்டே சலைவா? பிளட் சாம்பிள்ஸ் கூட பரவாயில்ல, எதுக்கு சலைவாஸ்லாம்? ஷோ மிஸ்டர் பிஜேகே, இந்த மாதிரி பிளட் குடிக்கிற பேட்ஸ் எல்லாத்துக்கும் பிளட்ஸ்லாம் உறைஞ்சி போகக்கூடாதுன்ற அளவுக்கு சலைவால் ஒரு பவர் இருக்கு. ஸோ அது இன்னும் என்ன எதுன்னு எனக்கே சரியாக தெரியல. ஜஸ்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. மேபி இதனால கூட அந்த வேம்பயர் உருவாகலாம்
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்துட்டு ஜேகே எடுத்து வைக்க சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ நம்ம ஜேகே தான் அந்த பாட்டிலில் இருக்கிற நேமையும் அதோட கோட் நம்பரையும் அவனோட நோட் பேடில் நோட் பண்ணி வச்சிட்டு இருக்கான். இப்போ அங்கதான் ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரீசர்லேருந்து ஐஸ் க்யூப்ஸ்லாம் எடுத்து வந்துட்டு இருக்கான். ஒரு கிளாத்தில் அது நல்லா ரேப் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம அங்கே அப்படியே டோர் ஓப்பன் பண்ண ஷட் எனக்குது அப்படின்ட்டு அவங்க ஜெர்க் ஆகுறான். அவன் மூஞ்சுக்கு முன்னாடி ஒரு பேட் பறந்துருக்கும். டே காப்பாத்து, காப்பாத்து, எனக்கு பயமா இருக்குட்டே. ஜெக்கி 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 அப்படின்ட்டு அந்த ரூம் டோர் அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே ஜெக்கி கிட்ட வரான். ப்ளீஸ் 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 எனக்கு காப்பாற்று, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. சரி 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 ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை பிடிச்சிட்றேன் அப்படின்ட்டு தான் அப்படியே பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு நல்ல பெரிய நெட் மாதிரி ஒன்று இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அப்பப்போ இந்த பேட்ஸ் பறக்கிறதுலாம் நார்மல். அந்த மிரர் கண்டெய்னர் இருக்கும்ல, ஸோ அதுலேருந்து எப்பயாட்டே பேட்ஸை வெளியே எடுக்கும் போது அப்பப்போ வெளியே வர்றது நார்மல். ஸோ அது இங்கே அப்போ நின்றுக்கும் பிடிச்சிக்கிறதுக்கு நம்ம தேவை வந்துட்டு ஒரு பெரிய நெட் மாதிரி வச்சுருப்பான். ஸோ இப்போ அதை தான் எடுத்துகிட்டு பார்க்குறான். 2-3 பெரிய சைஸ் பேட் இருக்கும். ரொம்ப பெரிய பேட்டு இருக்கிறதுலே பெரிய சைஸ்வாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய சைஸ் பேட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம டேங் தான் இவ்வளோ பெருசு வெளியே வந்துருச்சா அப்படின்ற மாதிரி அவனோட நெட்டை வச்சு அவன் அந்த பேட்ஸ் எல்லாம் பிடிக்கிறான். பிடிச்சி அந்த கண்டெய்னருக்குள்ளேயே போட்டு அடைச்சிட்றான். சரி பட் ஏதா அப்படியே அந்த நெட்டை தூக்கி கீழே போட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டாச்சா, வா இப்போ ஐஸ் கியூப் வைக்கலாம் அப்படின்னு ஜெயிக்க வெளுப்ப. இல்லை நான் வரமாட்டேன்னு பயமா இருக்கு, ஜோ என் குழந்த அப்படின்ட்டு நம்ம டேங் தான் ஜேகே அப்படியே பெரிய தூக்குறான். அங்கே இருக்கிற ஒரு சோஃபாவில் நம்ம ஜேகேவை உட்கார வைக்கிறான். ஜேகே தான் நம்ம பேச பார்க்குறான். என்னடா நீ என்னை திட்ட மாட்டியா? எதுக்கு திட்டணும்? சாரி டே. ஷோ இதெல்லாம் நார்மல் தானே. அது வந்துட்டே அப்படின்ட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே அங்கே அங்கே ஒரு பேட்டை கட்டி போட்டு வச்சுருப்பான்ல, ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறான். அட பாவி, அதை ஏன்டா கழட்டி விட்ட? நான் கழட்டி விடலை, அது தெரியாமல் அப்படின்ட்டு அங்கே என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஜேகே அந்த பிளட்டோட இதெல்லாம் வந்து எழுதி வச்சிட்ருப்பான். ஸோ அப்போ ஏதோ அசைகிற சவுண்டு கேட்டிருக்கோம். ஜேகே அப்படியே நிமிர்ந்து பார்க்க இவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருந்த அந்த பேட் லைட்டாக அசையுது. ஜேகே அள்ளு விட்ட மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு நிற்க அவன் கைப்பட்டு ஒரு பட்டன் அமுக்கிடுறான். ஸோ அந்த பேட்டை சுற்றி போட்டிருந்த லாக் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஐயோ ஏன்னா கீழே விழுந்துருச்சு, செத்து போயிடுச்சோ, இந்த டேங் மருந்தை கொடுத்து சாவடிக்கிறான் பிள்ளைங்க எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி ஜேகே அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான். டக்குன்னு அந்த பேட் மேலே பறக்க ஜேகே பதறி பின்னாடி போயிட்டு அமுக்க கூடாத சில பட்டனெல்லாம் அமுக்கி விட்டுறான். அந்த கண்டெய்னர் கொஞ்சம் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஜேகே டக்குன்னு கையை எடுத்துட்டு அவன் தலையில கையை வச்சு அப்படியே கீழே உக்காந்துடுறான். டேங் 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 அட பாவி, ஜஸ்ட் அந்த பேட் கீழே விழுந்து எந்திரிச்சு பறந்ததுக்கேவா? போ, எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா, அள்ள விட்டுருச்சு. ஒரு நிமிஷம் உயிரே கையில் இல்லட்டே, ரொம்ப ஈஸியாக சொல்கிற. சரிதான், என் புருஷனுக்கு பேட் இவ்வளோ பயம் எனக்கு தெரியாமல் போச்சு. 1 வருஷம் ஆச்சுடா கல்யாணம் ஆகி, இன்னும் உனக்கு இதெல்லாம் தெரியலையா அப்படின்ட்டு ஜேகே தான் அடிட்டு அவங்க இடுப்பில் கில்ல வர. ஸோ நம்ம அவங்க தான் சரி 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 ஐஸ் கியூப்ஸ் எடுத்துட்டு இருந்தா உருகிற போது வா அப்படின்ட்டு ஜேகேவை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறான். இப்போ அங்கே தான் அவன் ஐஸ் கியூப் எடுத்து வைக்க போக அவன் ஐஸ் இல்லாமல் வியர்டாகுது. சீக்கிரம் வைடா, வலிக்குது. ரொம்ப வலிக்குதா? வலிக்க தான் செய்யுது அப்படின்னு ஜெகே கை வைக்க போக வெயிட் அப்படின்ட்டு நம்ம டேங் தான் அந்த இடத்துல அப்படியே ஐஸ் கியூப்ஸ் அப்படியே வச்சு விடுறான். சூப்பராக கிட்டே, ஐஸ் கியூப்ஸ் இவ்வளோ நல்லா இருக்குமா? அப்படிதான் கொஞ்சம் மேலே அந்த ரெட்டாக இருக்கிற இடம் ஃபுல்லாக சுற்றி வைட்டு ரொம்ப வலிக்குது. பட் ஐஸ் கியூப் பட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு இங்கே ஜேகே சொல்லிட்டு இருக்கான். ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கான்.
ஸோ கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் நம்ம ஜேகே தான் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். டே தான் அவனோட பெண்ணை உதட்டில் வச்சுட்டு கடிச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். டே அவங்க அப்படியே எந்திரிச்சு போயிட்டு அந்த கிளாஸ் கண்டெய்னரை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே நிறைய பேட்டு கொச 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 கொசன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம அங்கே அதை பார்த்துட்டே திரும்பி நம்ம ஜேகே ஒரு பறவை பார்க்குறான். ஜேகே தான் ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஜேகே என்ன ஆச்சு? ஏன் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்க? ஆ தெரியலடா, அது வலிக்குது, தலை ரொம்ப வலிக்குதுட்டே, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரியும் ஃபீல் ஆகுது. என்னாச்சு? எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது எனக்கு. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா கொஞ்ச நேரம் நீ பட அப்படின்ட்டு டேங் தான் அப்படியே நம்ம ஜேகேவை கூட்டு போய் அங்கே இருக்க கவுச்சில் கொஞ்ச நேரம் படுக்க வைக்கிறான். இன்னைக்கு நீ எதுவும் பண்ண வேணாம், பண்ண வரைக்கும் போதும், அதான் நைட் ஆயிடுச்சுல, பார்த்துக்கிறேன் நான். ஆ இல்லாட்டி நீ எப்படி தனியா? அவ்வளோதான்டா, கிளம்ப போகிறோம், நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன், வீட்டுக்கு போகலாம், ஓகே? ஆ சரி. ஜேகே ஒரு மாதிரி தலை சுற்றி அப்படியே விழப்போக இங்கே நம்ம டேங்குடி டக்குன்னு பிடிச்சிட்டான். டே 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 என்னடா அப்படின்ட்டு அந்த கவுச்சிலேருந்து அப்படியே ஒன்று தூக்குறான். என்ன அவன் உருண்டு படுறான். நம்ம டேக்கு தான் பக்க பக்க பக்கன்னு இருக்கு. ஸோ அந்த லேப் உள்ளேயே நம்ம டேக்குக்கு ஒரு ரூம் இருக்கும். ஆனால் அதிகபட்சம் அந்த ரூமை யூஸ் பண்ண மாட்டானுங்க, அவனுங்க வீட்டுக்கு போயிடுவானுங்க. பெருசாலாம் லேபில் ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் டேக்குக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வேறு வழி இல்லாமல் அந்த ரூமில் இருக்க பெட்டில் நம்ம ஜேகேவை படுக்க வைக்கிறான். மை காட், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குமோ? ஏன் இப்படி ஆகுறான் இவன்? ஃபஸ்ட்டு நான் மருந்து கொடுத்த பேட் எங்கே போச்சுன்னு தெரில. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் மருந்து கொடுத்தோன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? ஷோ கையில் டேக் கூட போட்டவில்லை நான். ஐயோ இது வெளியே தெரிஞ்சால் பெரிய ப்ராப்ளம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம டேங் தான் அவன் லேபில் இருக்க திங்ஸ் எல்லாம் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜேகே தான் பின்னாடி வந்து நிற்கிறான். டே ஏய் என்னடா படுக்க தானே வச்சுட்டு வந்தேன், ஏன் எஞ்சி வந்த? தாகமாக இருக்குட்டே. என்னடா ரொம்ப ரொம்ப தாகமாக இருக்கு, இந்த தண்ணி கொடுட்டே. ஏய் ஏறு ஏறு ஏறு, தண்ணி தண்ணி வேணும். சரிடா ரிலாக்ஸ், உட்காரு தரேன் அப்படின்ட்டு நம்ம அங்கே தான் தண்ணி பாட்டில் எடுத்து வந்து கொடுக்குறான். ஜேகே ஃபுல்லாக கட 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 கடன்னு குடிச்சிட்டான். தண்ணி வேணும்ட்டே. டே என்ன தண்ணி வேணும்? ஐயோ என்ன ஆச்சு எனக்கு? இங்கே பேர் நீ உள்ளே ஏறு, நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தரேன், ஓகேவா? அப்படின்ட்டு நம்ம டேங் தான் போகிறான். ஜேகேக்கு சுத்தமாக முடியல. அவங்க பார்க்குறதுலாம் ஒரு மாதிரி வேற மாதிரி தெரியுது, ஒரு மாதிரி பிளர்ரா மங்களா அப்படி இருக்கு. எங்கள் ஜேகேக்கு என்ன ஆகுதுன்னே புரியல. டேங் தான் ஒரு குட்டி கேனே தூக்கிட்டு வரான். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு ஜேகேக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஜேகே பாட்டுக்கு தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் தண்ணி குடிக்க முடியல. ஆனால் ஜேகேக்கு தண்ணி வேணும். அவனுக்கு நாக்கெல்லாம் வறண்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சட்டே தான் ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஜேகே உடம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கான் குடிக்கிறேன்ற பேரில். டே 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 தண்ணி வேணும்ட்டே. டே ஜேகே என்ன, நீ வா முதல்ல வா. டே தண்ணி நாக்கெல்லாம் வறண்டு போச்சுட்டே, தண்ணி பத்த மாட்டேங்குது, ஆனால் என்னால் குடிக்க முடியல, ரொம்ப ரொம்ப வறண்டு போச்சுட்டே. டே சாரிடா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நம்ம ஜங்குக்கோட டங்கு ஒரு மாதிரி நம்ம வெட் பண்ணிகிட்டே இருக்கான். 2 பேரோட டங்கு ரோல் ஆக ஜேகேயோட டங்கை டேங் அவனோட சலைவா வச்சு செம்மையாக வெட் பண்ணுறான். ஜேகேவை ஒரு மாதிரி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டே ரொம்ப பேஷனடாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான்ட்டே. டேங் மேலேயே ஜேகே ஒரு மாதிரி சரிறான். டே 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 என்னடா? ஜேகே தான் ஒரு மாதிரி டயர்டாக அப்படியே சரிய நம்ம டேங் அப்படியே நம்ம பிரெட் ஸ்டைலில் தூக்கிடுறான். இன்னும் தாகமாக இருக்கா? ஆமாம். இப்படியே கிஸ் பண்ணிட்டே நம்ம ஜேகேவை பெட்டில் அப்படியே படுக்க போட்டுட்டு மேலே டே ஓவர் ஆகிட்டான்.
இங்கே பாருடா, உனக்கு போதுன்ற அளவுக்கு சொல்லு, சரியா? ம், ப்ளீஸ் தே, எனக்கு நீ வேணும். ஸோ இதோட கண்டினியூவேஷனை நம்ம டெலிகிராமில் பார்க்கலாம். அன்கட்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க கூட தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க. ஸ்டோரி கண்டினியூ ஆகணும்னா அப்புறம் புரியலன்னா என்ன சொல்லக்கூடாது. சரி, அன்கட் பார்த்து முடிச்சவங்க வாங்க ஸ்டோரியில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு மார்னிங் 5 o'clock போல் இருக்கும். நம்ம டேங் தான் அவன் மேலே இருக்கிற ஜேகேவை கோதி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணில் இருந்து ஒரு பக்கம் டியர்ஸ் வந்துட்டே இருக்க நம்ம ஜேகே டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறான். அழுவறையா? ம் ம் இல்லை. என்ன ஆச்சுட்டே? எதுக்காக அழுகிற? ம் ஒன்றும் இல்லைடா. ஷோ சொல்லட்டே, எதுக்கு அழுகுற? நான் வேம்பயர் ஆகிட்டேன்றனாலயா? சார் பட் அவங்களே ஜேகேயோட ஃபேஸை கட் பண்ணி அவனை இன்னும் மேலே இழுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி வைக்கிறான். ஏய், நீ மனுஷனோ இல்லை வேம்பயரோ? எதுவாக இருந்தாலும் நீ என்னோட ஜேகே, நான் தான் சூஸ் பண்ணுவேன். ஆனால் உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். உனக்கு பேட்ச்னாலே ஆகாது, பிடிக்காது. உன்னை இந்த நிலைமைக்கு நான் தானே மாற்றிட்டேன். உனக்கு பிடிக்காத விஷயத்தில் உன்னை இன்வால்வ் பண்ணியிருக்கவே கூடாது. ஒருவேளை இந்த மாதிரி நான் இருந்தால் கூட எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. என்னமோ உன்னை இதுக்குள்ளே தள்ளி விட்டுட்டேன்னு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில ஜேகே. அது வந்து வேம்பயர்ஸால் சாகாமல் இருக்க முடியும், உனக்கு தெரியும்ல. இதில் என்ன இருக்குட்டே? சாவு இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிடும், எனக்கு வராது, அவ்வளோதானே. பட் ஒரு நாள் நீ தனியாயிருவடா. ஏய், என்ன பயமுடுத்துற? என் கூட இருக்கணும். என்ன கூட இருக்கணும்னா நான் ஒரு ஹியூமன்டா. நானும் சேக்கே, நீ ஹியூமன் இல்லை, நீ ஒரு வேம்பயர்டா. உன்னோட தீத்த பாரு, உன் நெயில்ஸை பாரு, உன் யோசை பாரு, உன் கலர் வெளுத்துருச்சுடா. நீ ஒரு வேம்பயர்டா. இப்போ என்னடே லூஸு மாதிரி பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ தான் இதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டேன் தெரியுமா? இப்போ தான் இது கண்ட்ரோலாக இருக்கு என் கையோட. ஆனால் எப்படி ஹியூமன் ஃபார்முக்கு மாறுறது எனக்கு தெரியல. ஏன் நான் இப்படியே இருக்கேன்? எப்போ நான் நார்மலாக ஆவேன்? அப்போ நம்ம டேங் தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். சொல்லட்டேன், எனக்கு அது தெரியலடா. நான் இது வரைக்கும் அதை பற்றி யோசிச்சதே இல்லை. என்னோட ரிசர்ச் படி ஒரு பேட்டை நான் ஒரு ஹியூமனாக மாற்றணும்னு நினச்சேன். லைக் வேம்பயர் மாதிரி, பரிணாம அழைச்சி மாதிரி. பட் அந்த பேட் கடிச்சு ஒரு ஹியூமனால் வேம்பயராக மாற முடியும்னு எனக்கு புரியல ஜேகே. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல. டே, நீ ஒரு சயின்டிஸ்டா, இப்படிலாம் பேசலாமா? நான் ஏதாவது நெகட்டிவாக பேசினாலே நீ திட்டுவேன். இப்போ என்ன இவ்வளோ நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க? இங்கே பாருட்டே, என்னை நீ சரி பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். உன்னால் முடியும்ட்டே. சப்பட்டே அப்படி ஜேக்கே வெளுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஒரு வேளை முடியலன்னா அந்த மருந்தை நீயும் குடிச்சிட, நீயும் வேம்பயராயிர. என் கூட இப்படியே சாகாமல் 2 பேரும் உயிரோடவே இருக்கலாம். ஐயோ அரிய குழந்தை அப்படின்ட்டு டே தான் நம்ம ஜேகேவோட நெத்தியில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே ஜேகே கட்டி பிடிச்சிக்கிறான். ஆனால் டேக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு நாள் நம்ம ஜேகேவை விட்டுட்டு போக வேண்டிய நிலமை வந்துடுமோன்ட்டு. அண்ட் இது வெளியே இருக்கா தெரிஞ்சாலும் அது பிரச்சனை தான். ஸோ இப்போ ஒரு மாதிரி அலாரம் சவுண்டு கேட்க நம்ம ஜேகே தான், என்னாச்சுடா தெரியலையே, இரு நீ இங்கே இரு, நான் போய் என்ன எதுன்னு பார்க்குறேன். டே நானும் வரேன். இந்த நேரமே நீ வெளியே வந்தனா யாராவது ஒன்று பார்த்து தான் பண்ணிடுவாங்க ஜேகே. ட்ரெஸ் போட்டுக்கோ, இங்கே இரு. யாராவது என்னை தாண்டி வர மாதிரி இருந்துச்சுன்னா ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிரு, ஓகேவா? அப்படின்ற மாதிரி டே சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அங்கேருந்து எழுந்துச்சி போகிறான். ஸோ இப்போ அவன் கரெக்டாக அந்த ரூம் விட்டு வெளியே வர்றதுக்கும் அந்த லேப்குள்ளே ஒரு 2-3 பேர் உள்ளே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்தவங்க தான், டாக்டர் டே என்னாச்சா, எதுக்கு இந்த சவுண்ட் கேட்டுட்ருக்க? எனக்கே தெரியல,
நானும் ஜேகேவும் இன்னைக்கு லேபில் இருக்கிற ரூம்லேயே ஸ்டே பண்ணிட்டோம். திடீர்னு சவுண்டு கேட்டுச்சு நினச்சி வந்தேன். அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற அந்த கண்டெய்னரை பார்க்குறாங்க. அங்கே தான் சுற்றி ரெட் அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே கிட்ட போகிறான். அந்த மிரர் கிட்ட நின்று பார்த்துட்டு இருக்கான். கீழே ஒரே ஒரு பேட் மட்டும் அப்படியே கீழே விழுந்து கிடக்கு. அதாவது அந்த மிரர் கண்டெய்னருக்குள்ள எல்லா பேட்ஸும் சுற்றிட்டு இருக்கோம். பட் கீழே ஒரே ஒரு பேட் மட்டும் செத்து கிடக்குது. நம்ம டேங் அதை பார்க்குறான். டக்குன்னு அந்த பேட்டை வெளியே எடுத்து அவன் நேற்று செக் பண்ணிட்டு இருந்த பிரீடும் இதுவும் ஒன்றான்னு பார்க்குறான். சொல்லப்போனால் டேங் செக் பண்ணிட்டு இருந்த பேட்டே அதுதான். அந்த வவ்வாலுக்கு உயிர் இருக்கான்னு நம்ம டேங் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. ஸோ ஒரு டாக்டர் தான் அது செத்துருச்சுன்னு தான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. நேற்று இதுக்கு நீங்கள் ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டிருந்தீங்களா? ஏதோ வச்சு செக் பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்காக உள்ளே விட்டீங்க? அது தெரியாமல் மற்ற பேட்ஸோடு அதுவும் உள்ளே போயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. இருங்க, இது உயிர் வருதான்னு பார்க்கலாம். விடுங்க டேயாங். நேற்று கொடுத்த மருந்தும் மேபி ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், அதனால தான் இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஒரு லேடி சொல்லிட்டு இருக்க. நம்ம டேயாங் மனசில் ஒரு பயம் வருது. இந்த பேட் இறந்துருச்சு அப்போ சேக்கே அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் தான். ஓகே, நீங்கள் எல்லோரும் வெளியே போங்க, நான் கொஞ்சம் செக் பண்ணணும் இதை. ஏன் நாங்கள் இருக்கோம், வெளியே போங்கன்னு சொன்னேன் அப்படின்ட்டு டேயாங் எல்லாரையுமே பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுடுறான். கதவை நல்லா லாக் போட்டுட்டு ஜேகே அப்படின்ட்டு அந்த ரூமை பார்த்து மாதிரி ஓடுறான். ஜேகே தான் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்து ஜேகே அப்படியே வெளியே வரான். நம்ம டேயாங் தான் டேய் ஹியூமன் ஐடியா அப்படின்ட்டு ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். நான் ஹியூமன் ஆயிட்டேனா அப்படின்னு ஜேகே குனிஞ்சி அவனோட கையை பார்க்குறான். அவனோட இந்த பெரிய பெரிய நெயில்ஸ்லாம் போயிடுது. அவனோட கையோட ஸ்கின் டோன்லாம் ஹியூமன் டோனுக்கு மாறிட்டு இருக்கு. ஸோ நம்ம அங்கே தான் வந்து இறுக்கி கட்டி பிடிச்சிக்க. ஹியூட்டே என்னடா இப்படி கட்டி பிடிச்சிக்கிற? வேம்பையராக இருந்தாலும் என்னால் ஒன்று தாங்க முடியல, ஹியூமனாக இருந்தாலும் என்னால் ஒன்று தாங்க முடியல. இப்படி மேலே வந்து விழுந்தானா எப்படிடா? வெயிட்டாக இருக்கடா பண்ணி. அங்கதான் என்னாச்சு தெரியுமா? வெளியே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் ஜேகே. ஏதோ என்னை திட்டிக்கிட்டே இருக்கா. என்னாச்சு? எதுக்கு பயந்தா? நேற்று மருந்து கொடுத்த அந்த பேட் இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சாச்சு. எப்படி எப்படி கண்டுபிடிச்ச? அது செத்துருச்சுடா. எது செத்து போச்சா? ஐயோ, மறுபடியும் கொண்டுட்டியா? இப்போ உனக்கு அது செத்துட்டு தான் பயம் இல்லை? அது செத்துருச்சு, உனக்கு எதாவது ஆயிரமோன்னு பயந்து போய் ஓடி வந்தேன் பாவி. இப்படி இவ்வளோ ஹியூமனாக மாதிரி நிற்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன சொல்கிற? நான் ஃபுல்லாக ஹியூமன் ஆகிட்டேனா? இனிமேல் நான் வேம்பயர் ஆக மாட்டேனா? ரொம்ப ஆசைப்பாரு. நீ ஃபுல்லாக ஹியூமன் ஆகிட்டியா இல்லையான்னு உன்னை செக் பண்ணாதான் எனக்கு தெரியும். எப்படி செக் பண்ண போகிற? டேய், நீ அடுத்த ரவுண்டுக்கு விட்டு போடுற. நேற்று அப்படி பண்ணும்போது தானே வந்துச்சு. போ முடியாது, எல்லாம் ஊசி போட்டு செக் பண்ணுவாங்க, இவன் எதை போடுறான். அப்போ ஜங்குக்கு அப்படியே டேயாங் ஸ்டாப் பண்ணிவிட்டு, இப்போ சொல்ல அவனோட கண்டுபிடிப்பு சக்ஸஸ் ஆகிடுச்சா இல்லை ஃபெயிலியரா? கண்டுபிடிப்பு ஃபெயிலியர் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த ஃபெயிலியர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய ஜேகே என் ஜேகேவாவை என்கிட்ட வந்துட்டான் அப்படின்ட்டு நம்மகிட்ட திருப்பி நம்ம ஜங்குக்கு இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறோம். ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் அவ்வளோதான்டா, டாட்டா பாய்.